12 பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் நடைபெற்றிருப்பதா ஒரு தகவல் இருக்கு. இது எப்படி தகவல்? அது உண்மை. நீங்க சொல்றது தகவல்னு சொல்றீங்க, உண்மைதான். பாலியல் சம்பவங்கள் நேற்று மட்டுமே சென்னையில் பொன்முடி நேற்று மட்டுமே எத்தனை நடந்திருக்கு? நேற்று ஒரே நாளில் மட்டும் 12 சம்பவம். நேற்று மாலை 3 மணி வரையிலும் 4 சம்பவங்கள், பாலியல் சம்பவங்கள், கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு பச்சிளங்குழந்தை. நான் ஏற்கனவே நேற்று பேட்டி கொடுத்துருந்தேன். அதுபோல் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லியில் 10வது படிக்கிற பொண்ணு, அப்புறம் பெரம்பூர் ரோட்டில் நடந்து போன 7வது வகுப்பு படிக்கிற மாணவி, தென்காசி மாவட்டத்தில் 10வது வகுப்பு படிக்கிற மாணவியை முந்தா நாள் இரவு கற்பழிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு நேற்று மாலைக்கு அப்புறம் வந்த தகவல், நேற்று சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 கற்பழிப்பு, மொத்தம் காலை 4 சேர்த்து மொத்தம் 12 சம்பவம் நடந்திருக்கு. இதை கண்டித்து நாளை மறுதினம் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் மைதானத்தில் நாங்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கோம். அதில் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். மகளிர்கள், கட்சி சார்பற்ற முறை எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்கள் வாயிலாக நான் அனைவரையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒரு அதிரடி படையை உருவாக்குனாங்க பெண்கள் பாதுகாப்பு சம்பந்தமா. ஆனால் அதுக்கு உதவி எண்கள் கூட கொடுக்கல. அதோட செயல்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலன்னு ஒரு கருத்து நிலவுது. அதை எப்படி பாக்குறீங்க? அது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசினுடைய செயல்பாடு எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இருக்கு. ஒரு ஹோமா ஸ்டேஜில் போயிட்டு கொண்டிருக்கு இந்த அரசு. நிலைமையை நினைச்சு பார்த்தா மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. வாக்களித்த மக்களுக்கு முறையான முறையில் அது பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம். நேற்று மாலை 3 மணி அளவில் 3 மணி வரையிலும் ஸ்டான்லி மருத்துவமனையில் இறந்துட்டோம். ஒரு போலீஸ் கூட வரல. ஒரு பெண் போலீஸ் கூட கிடையாது. இதில் சிங்கப்பெண்ணை நாங்கள் எங்க காட்டில் போய் தான் தேடி பார்க்கணும். பயிர்க்கடன் 75,000 ரூபாய் தள்ளுபடிங்கிற ஒரு அறிவிப்பு இன்னைக்கு வெளியாயிருக்கு. இவங்களுடைய அறிவிப்பெல்லாம் வெறும் வெட்டு அறிக்கையாக தான் இருக்கு. சீனின்னு சொல்லிட்டு எழுதிட்டு நக்குனா இனிக்காது. வெறும் அறிக்கையெல்லாம் வெறும் மீடியாவில் மட்டும்தான் இருக்க தவிர உண்மையிலே பயிர்க்கடன் யாருக்கும் தள்ளுபடி செய்யலை என்பதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு, பயிர்க்கடன் தள்ளுபடி சொல்கிறாங்க. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யலை. பாலியல் வன்கொடுமைகள் 2,500 ரூபா கொடுப்போன்னு சொன்னால் ஆட்சிக்கு வந்தாங்க. இப்போ இன்னைக்கு 1000 ரூபா கொடுப்பதாக சொல்லியிருக்காங்க. அப்போ சொன்னது ஒன்று, செய்யறது ஒன்று. நிறைய பெண்கள்லாம் பேட்டி கொடுத்தாங்க. அண்ணன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க அப்படின்னு. அப்படின்னாங்க. அந்த பெண்ணெல்லாம் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன். பாக்கெட் எங்க இருக்கு, அந்த பெண் எங்க இருக்காங்கன்னு தான் நம்ம தேடிட்டு இருக்கோம். நீங்க நடிகர் ரஜினிகாந்த் சந்திச்சீங்க, ஏதாவது அரசியல் பேசுறீங்களா சார்? பிரதம அமைச்சருடைய 12 ஆண்டு காலை தாண்டி அதிக நாட்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர், இந்தியாவுடைய பிரதமராக அதிக நாட்கள் இருந்த பாரத நரேந்திர மோடி அவருடைய 12 ஆண்டு கால சாதனையை மதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுடைய நேரடியாக கொண்டு கொடுத்தோம். இன்னும் முக்கியமான ஆட்கள் எல்லோரையும் பார்த்து கொடுக்க இருக்கிறோம்.